வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்லா மொறு மொறுன்ட்டு சூப்பராக மீன் கோலா உருண்டை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். மீனோட ஸ்மெல்லே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் கோலா உருண்டை செய்யறதுக்கு நான் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் அரை முழி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெத்திலி மீனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருக்க அதோடய வாலெல்லாம் மட்டும் பிச்சுக்கோங்க. இப்படி இழுத்தாலே வந்துடும், அவ்வளோதான். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க முள்ளை ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி கீழே வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா அதோட முள் எல்லாமே வந்துடும். இதோ இந்த மாதிரி இப்போ நீட்டாக வச்சு இழுத்துருங்க. இழுத்துனா ஃபுல் மீனும் அதில் இருக்க முள்ளெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விரித்து இப்படி இழுத்திங்கன்னா அவ்வளோதான். அதில் இருக்க எல்லா முள்ளுமே ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனுமே கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன், அதை இதில் வச்சிடலாம். வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆவி காட்டுங்க. 2 நிமிஷம் போதும், மீன் டக்குன்னு வெந்துடும். இட்லி பாத்திரத்தை இப்போ மூடிக்கலாம். மூடி 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி பாருங்கள், வேறு எங்கேயாச்சும் அதோட முள் தெரியுதான்ட்டு. மேக்ஸிமம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துடுங்க. நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் அரை முழி தேங்காய், நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 கப்பு, 4 பச்சை மிளகாய், பூண்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படாது. சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கன்னா அப்புறம் பிடிக்க வராது. இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். மல்லி இலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்து நம்ம உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுருக்க நெத்திலி மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இதில் உப்பை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட இந்த மீன் அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். இந்த மாதிரி அழகாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். உருட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை அதில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்ட உருண்டையோடது கலர் மாற ஆரம்பிக்கும். 2 பக்கமும் திருப்பி நல்லா பொறுமையாக வேக வைங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா பார்க்கவே சுவையான நெத்திலி மீன் கோலா உருண்டை தயார்.